வெல்கம் டு நீட் சென்னை. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீட் 2025 எக்ஸாமில் கட் ஆஃப் மார்க் குறைய போகுது அப்படின்னு தான் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லிட்டு நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம். அந்த முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீட் 2025 எக்ஸாம் நடக்கும்போது சென்னையில் ஆவடி அந்த மாதிரி ஏரியாக்களில் எக்ஸாம் நடக்கும்போது டியூ டு பவர் கட் அண்ட் ரெயின் இந்த காரணங்களால நீட் எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்பட்டாங்க. அதனால் அவங்க சென்னை ஹைகோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதுக்கான தீர்ப்பு வரத்துக்கு முன்னாடி சென்னை ஹைகோர்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த நீட் எக்ஸாம் ரிசல்ட்டை என்டி அறிவிக்கிறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த தடையெல்லாம் நீங்கி இந்த என்டியை அவங்களோட ரிசல்ட்டை இந்த ஜூன் 1 2 வாரத்துக்குள்ள அறிவிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இப்போ நம்ம இந்த கட் ஆஃப் மார்க் எப்படி குறைய போகுது அப்படிங்கிறத கண்டினியூ பண்ணலாம். இந்த கட் ஆஃப் மார்க் குறையறதுக்கு 2 இம்பார்ட்டன்ட் ரீசன் சொல்கிறாங்க. அது என்ன 2 இம்பார்ட்டன்ட் ரீசன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிசிக்ஸ் கொஸ்டின் இந்த நீட் 2025 எக்ஸாமில் ரொம்பவே டஃப்பாக இருந்துச்சு. இதை நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்லேருந்து நார்மலாக படிக்கிற ஸ்டூடெண்ட் வரைக்கும் எல்லாருமே எப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ இதில் முக்கியமாக அவங்க சொல்ல வர ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபிசிக்ஸ் கொஸ்டின் டஃப்பாக இருந்ததுனால ஒருவேளை நம்ம கெமிஸ்ட்ரி கொஸ்டினை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தா அதை ஈஸியாக நாங்கள் சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ எங்களுக்கு ஸ்கோர் 500க்கு மேலே 600க்கு மேலே அந்த மாதிரி ஸ்கோர் எடுத்திருக்க முடியும். அதனால் நாங்கள் ஃபிசிக்ஸ் கொஸ்டினை சூஸ் பண்ணி தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் ஸ்டூடெண்ட் இருந்து முக்கியமான ஒரு விஷயமா இதில் பார்க்குறோம். ரெண்டாவது, எந்த கட் ஆஃப் மார்க் குறையும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முக்கியமான இன்னொரு ரீசன் என்னன்னா, ஆல் ஓவர் இந்தியா லெவலில் டாப் 3 கோச்சிங் சென்டர்ஸ், தமிழ்நாட்டில் லெவலில் டாப் 3 கோச்சிங் சென்டர்ஸ் இந்த மாதிரி இவங்க ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு சர்வே எடுத்து ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸே ஒரு மினிமம் 2000லேருந்து ஒரு 4000 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க கிட்ட பேசின ரிசல்ட்டை வச்சு இவங்க ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கட் ஆஃப் மார்க் போன வருஷத்துலேருந்து இந்த வருஷத்துக்கு ஒரு 100லேருந்து 125 மார்க் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க கொடுக்குற இந்த ப்ரெடிக்ஷனை நம்ம நம்பலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பலாம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ப்ரீவியஸ் இயர்ஸில் இவங்க கொடுத்த ப்ரெடிக்ஷன்ஸு ஓரளவுக்கு உண்மையாக இருந்ததுனால நம்ம இதை நம்பலாம் அப்படின்னு சொல்ல முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயருக்கு இவங்க எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, ஓசிக்கு லாஸ்ட் இயரில் 650 கட் ஆஃப் மார்க் வந்திருக்கு. இந்த வருஷம் எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 80லேருந்து 100 மார்க்ஸ் குறையும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 570 அந்த ரேஞ்சில் இந்த வருஷம் கட் ஆஃப் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பிசி கேட்டகரி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் 618 இருந்துச்சு. இந்த வருஷம் அது லெஸ் தென் 500 வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 100 மார்க்கு மேலே குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிசிஎம் கேட்டகரிக்கும் லாஸ்ட் இயர் 611 இருந்துச்சு. அவங்களுக்கும் 100க்கு மேலே குறைஞ்சி லெஸ் தென் 500 இந்த வருஷம் கட் ஆஃப் மார்க் இருக்கும். அடுத்தது எம்பிசி கேட்டகரிக்கு லாஸ்ட் இயர் 608 மார்க் இருந்துச்சு. அவங்களோட கட் ஆஃபும் லெஸ் தென் 500க்கு குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி கேட்டகரி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் 530 இருந்துச்சு. அவங்களோடதும் 100க்கு மேலே குறைஞ்சி 420 அந்த ரேஞ்சில் மார்க் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எஸ்சிஏ கேட்டகரிக்கும் லாஸ்ட் இயர் 463 மார்க் இருந்துச்சு. அதுவும் ஒரு 100+ மார்க் குறைஞ்சி கட் ஆஃப் 385 அந்த ரேஞ்சில் வரும்னு எதிர்பார்க்குறாங்க. ஃபைனலாக எஸ்டி கேட்டகரி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் 477 மார்க் இருந்துச்சு. அது இந்த வருஷம் 390 385 அந்த ரேஞ்சில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த கட் ஆஃப் மார்க்லேருந்து இவங்க ப்ரெடிக்ஷன் 100லேருந்து ஒரு 120 மார்க் 125 அந்த ரேஞ்சிலேருந்து குறையறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸான நீங்கள் இதை பற்றி பெருசாக ஒரி பண்ணாமல் மற்ற காலேஜஸ்க்கு நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு வைக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அட்மிஷன், அப்புறம் வெட்டினரி அட்மிஷன் இந்த மாதிரி காலேஜஸ்க்கு நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா அதுக்குள்ளே இந்த என்டிஏ ரிசல்ட் அறிவிச்சிருவாங்க. ஸோ அப்போ இந்த மெடிக்கல் காலேஜுக்கான அப்ளிகேஷன் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதுதான் நம்ம முக்கியமாக இந்த வீடியோவில் சொல்ல வந்த விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, 2 ரீசனில் ஒன்று ஃபிசிக்ஸ் கொஸ்டின் டஃப்பாக இருந்தது. ரெண்டாவது இவங்களோட ப்ரெடிக்ஷன். இந்த 2 முக்கியமான விஷயம் தான் இதில் சொல்ல வந்தது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் இந்த காண்டாக்ட் டீட்டெயிலில் எங்களை அப்ரோச் பண்ணுங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ் நீட் கிராஷ் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். அதை பற்றி உங்களுக்கு டவுட்டாக கூறிய இருந்துச்சுன்னா இந்த காண்டாக்ட் டீட்டெயிலில் எங்களை அப்ரோச் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.